ஹாய் வீவர்ஸ். யார் தெரியுதா? நாஸ்டாமஸ். ம் ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். 1503 15032 1556 1556 கிபி. அவர் யாருன்னு கேட்குறீங்களா? என்னன்னு சொல்லுறது? தீர்க்கதரிசி, ப்ரோஃபட், டாக்டர், ஜோதிடர், ரசவாதம் கத்துவர், மந்திரவாதி, நானமோ ஏகப்பட்டது. பட் அவர் ஒரு ப்ரெடிக்ஷனராக தான் அறியப்பட்டிருக்கிறார். ஏகப்பட்ட விஷயங்களை அவர் எப்போ 1503 என்பது அவர் பிறந்த வருடம். அது 1555களில் தான் அவர் அவர் ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எழுதுகிறார். ஆமாம், அல்மானக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு அதாவது வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் அது செஞ்சுரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இப்படி ஏகப்பட்ட பைபிளுக்கு அடுத்தபடி நாஸ்ட்ராமஸ் புக். இந்த பாருங்க, இந்த மாதிரி புக்ஸ். இந்த பாருங்க, இந்த மாதிரி புக்ஸ் அவருடைய புஸ்தகங்கள் தான். இந்த பாருங்க, அவருடைய புக் தான். பின்னால் பார்த்தீங்களா? யாரெல்லாம் இருக்காங்க பின்னாடி? ஆமாம், டைனா. இப்போ ரீசன்ட்லி பேர் என்ன, நல்ல பேருங்க. பேர் நம்ம ஜோ பைடனுக்கு முன்னால் இருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு முன்னால். எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. சரி, உள்ளே போகும்போது அவரை பற்றி சொல்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்க, அவர் தான் அது. நெப்போலியன். அப்புறம் ஹிட்லர். யார் ஹிட்லருங்க? வச்சுருந்தோன்னா ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக, ரொம்ப அருமையாக சொல்லி இருந்தார் அப்படின்னா நம்ம அதை மறுக்க முடியாது. நான் நிறைய அவர் அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் வேணுமா நான் காட்டுறேன். அவரை பற்றிய ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இதுக்கு முன்னாலேயே ஃபயர் ஆஃப் லண்டன் சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கக்கூண்டில் சிங்க கண்கள். தங்கக்கூண்டில் சிங்க கண்கள், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் ஏகப்பட்ட அவரை பற்றி அப்பா விக்கிபீடியா உள்ளார போனாக்க, கூகுளில் போனாக்க நாஸ்டாமஸ்ன்னு டைப் பண்ணால் போதும், எவ்வளோ தகவல்கள் வேணும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் சரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்புகள் எடுத்து சொல்கிறேன். இப்போது அது 1559 1559 ஜூன் 30 நல்லா மைண்டில் ஏற்றிங்க. அப்போது ஃப்ரான்ஸ் நாடு, அந்த ஃப்ரான்ஸ் நாடு இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா விழாக்கோலம் பூண்டு இருக்கு. விழாக்கோலம் ஏகப்பட்ட ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாலி, ஹாப்பினஸ். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அங்கே அந்த மகிழ்ச்சியுடன் அந்த கொண்டாட்டத்துக்கு காரணம் என்ன, கடந்த பல வருடங்களாக நீடித்திருந்த, ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருந்த ஒரு சமாச்சாரம். அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, ஆஸ்திரியா மற்றும் ஸ்பெயினுக்கு உண்டான யுத்தம். ஆஸ்திரியா மற்றும் ஸ்பெயினுக்கு உண்டான ஒரு யுத்தம். அது ஒரு அது மாறினதில் ஒரு சந்தோஷம். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாலி ஹாப்பி எல்லாம் கொண்டாடுறாங்க, போகிறாங்க வராங்க. ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானம் பேர் கூட நான் சொல்கிறேன். அந்த மைதானத்தில் வீரர்கள்லாம் எப்படி நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி அங்கே குதிரைகளில் வீரர்கள் ஈட்டியை வைத்து கொண்டு நீ தாக்குவதா நான் தாக்குவதா, உயிர் போகிற அளவுக்கு தாக்க மாட்டாங்க. சம் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. எப்பவுமே எல்லா போட்டியும் அப்படி தானே, உயிருக்கு சேதாரம் இல்லாமல் போட்டியில் வெற்றி பெறுவது, அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அப்போ ஸ்பெயின் பயங்கர ஒரே குதூகலம், ஒரே ஜாலி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, நம்ம ஹென்றி இருக்கார் பாருங்கள், மன்னர் 2ஆம் ஹென்றி. அவர் எப்படின்னா தன் மகள் எலிசபெத்தை ஸ்பெயின் மன்னன் 2ஆம் பிலிப்ஸுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்திருந்ததே அந்த நாட்டு மக்களின் மகிழ்ச்சிக்கும் காரணம். அந்த சமரசம் ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஆஸ்திரியாவுக்கும் இவங்களுக்கும்
வந்து சமரச பேச்சு. அப்படியே மகள் ஹென்றி இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் எலிசபெத் திருமணம். ஆமாம், அந்த ஏற்பாடு தான் அந்த கோலாகலத்துக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் இவங்க வந்து காரணம். ஸோ வீர விளையாட்டுகள் மற்றும் கேளிக்கை கோலாகலங்களில் அதீத ஆர்வமுடைய இரண்டாம் ஹென்றி அந்த இரண்டாம் ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஜாலி மேன். லைக் எல்லாத்துலேயும் விளையாட்டு வீரம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிற ஒரு ஜாலி மேன். அந்த மாதிரி கேளிக்கை கோலாகலங்களில் அதீத ஆர்வமுடைய இரண்டாம் ஹென்றி யார்? இந்த டவர் நெலஸ். ஆமாம், என்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு அரங்கை அமைத்து அமைதிக்கான ஒப்பந்தம் முடிவானதையும் மகளின் திருமண வைபவத்தையும் கொண்டாடும் விதத்தில் 3 நாட்கள் விழாவுக்கு ஏற்பாடு செய்தார். 3 days அப்படியே அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தன்னுடைய மகள் எலிசபெத்தின் திருமணத்தின் வைபவத்திற்காகவும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதில் பங்கு கொள்ள செய்தார். எல்லாரையும் வர வச்சார். அப்போது தானும் சில விளையாட்டுகளில் கலந்து கொண்டு அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தார். இவன் சமமாக இருக்காமல் இவரும் வந்து அந்த விளையாட்டுகளில் கலந்து கொள்வது, அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பது, மகிழ்ச்சியை தருவது, அந்த மாதிரி விஷயங்களில் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ விழாவின் 3ஆம் நாள் இரு வீரர்கள் 3வது நாள் 3 days-ஆக அந்த விழா நடக்குது. 3வது நாள் வந்து விழாவின் 3ஆம் நாள் இரு வீரர்களுக்கிடையே குதிரை மீது ஏறி ஈட்டிப்போம். குதிரையில் ஏறிட்டு பார்த்துருப்பீங்க, நம்ம சினிமா படத்தில் நிறைய பார்த்துருப்போம். ஈட்டி இங்கேருந்து ஒருத்தர் அப்படி போவார், அங்கேருந்து ஒருத்தர் இப்படி வருவார், குதிரை மேலே உட்காந்துருப்பாருங்க. உடம்பெல்லாம் கவசங்கள் இருக்கும், தலையிலெல்லாம் கவசங்கள் இருக்கும், கூர்மையான அந்த ஈட்டி கையில் இருக்கும். ஆமாம், குதிரையில் வேகமாக இவர் வருவார், அவங்க 2 பேரும் தாக்கிக்குவாங்க. அதில் வந்து ஈட்டி தான் வந்து சண்டை இருக்கணுமே தவிர உடல்களை கூறு பார்ப்பதிலோ கொலை செய்வதிலோ வந்து அந்த குறிக்கோள்கள் இருக்கக்கூடாது. குதிரையிலேருந்து விழுந்துடலாம், இல்லை ஈட்டி வந்து உடையலாம். அப்படி தான் அந்த மாதிரி போட்டிகள் வந்து நிறைவேற்றப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா விழாவின் 3ஆம் நாள் இரு வீரர்களுடைய குதிரை மேறேறி ஈட்டிப்போர். எப்படி ஈட்டிப்போர். அப்போ அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. 20 நெஞ்சிலும் உலோகத்தாலான இருவருடைய நெஞ்சு இருக்கு இல்லையா, அந்த இருவருடைய நெஞ்சிலும் உலோகத்தாலான. ஸோ அந்த கோலாகலமான அந்த விழா நேரத்தில் அந்த குதிரையில் வீரர்கள் ஏறி அந்த என்ன பண்ணுறாங்க, அப்போ இருவரது நெஞ்சிலும் உலோகத்தாலான கவசம்ல உலோகம். இருவரது நெஞ்சிலும் உலோகத்தாலான படை வீரர் காப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. பாதிக்கக்கூடாது காப்பு கருவிகள் மீன்ஸ் வாட்? ஆமாம், உஷாராக நம்மளை பாதுகாப்பு கருவிகள். முகமும் தலையும் தங்க கவசத்தினால் கவரப்பட்டிருந்தது. முகமும் தலையும் தங்க கவசம். இரும்பு கவசம்லாம் பார்த்துருப்போம், பயங்கரமான சில பழைய படங்கள், கிளாடியேட்டர் அந்த மாதிரி சினிமா படத்தெல்லாம் பார்த்தா இரும்பு கவசம் இருக்கும். நம்ம பழைய படங்களில் கூட நம்ம மன்னர்கள் கூட போட்டுருந்துருக்காங்க. ஸோ அது தங்க கவசம். கோல்டு எப்போது வருஷம் பாருங்கள், 1559 கோல்டு கவசம் ஜூன் 30ஆம் தேதி. தட் மீன்ஸ் எப்படி 1559 எவ்வளோங்க? அப்படி இப்படி பார்த்தா கூட 600, 700, 800, அடேங்கப்பா ஒரு 450 ஒரு 550 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோராயமாக தான் இருக்கும், சரி கணக்காக சொல்ல முடியல. ஸோ தங்க கவசத்தினால் கவரப்பட்டிருந்தது. இந்த முகெல்லாம், ஃபேஸ் எல்லாம், மார்பெல்லாம் வந்து கவசங்களால் கவரப்பட்டிருக்கிறது. முகம் மட்டும் தங்க கவசங்களால் கவரப்பட்டிருக்கிறது. யாருக்கு? 2 வீரர்களுக்குமே. இருவரது முக கவசத்திலும் சிங்க உருவங்கள் பொறுக்கப்பட்டிருந்தன. சிங்க உருவம் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த சிங்கம் ஃபேஸ் அது வந்து பொருத்தப்பட்டு இருந்தன. தன்னை எதிர்த்து விளையாடும் வீரரை நோக்கி குதிரை வேகமாக விரட்டி சென்று எதிரியின் கேடயம் அல்லது கவசத்தை உடைக்கவோ அல்லது அவனது கையில் இருக்கும் ஈட்டியை கீழே தட்டி விடவோ வேண்டும். சொல்கிறது போல் அது ஒன்று ஈட்டியை அடிச்சு கீழே தள்ளி விட்டுடணும், இல்லை கவசத்தை வந்து கீழ்ச்சி விட்டுடணும், இல்லை குதிரையிலேருந்து கீழே விடணும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கோலாகலமான திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா. ஆமாம், அப்போ அது மாதிரி அப்போ ஈட்டியை கீழே தட்டி விடவோ வேண்டும் அல்லது அவரை குதிரை மீது இருந்து கீழே விழ வைக்க வேண்டும்.
ஆமாம், 15ஆம் நூற்றாண்டில் இந்த வீர விளையாட்டு பிரசித்தி பெற்றது. 15ஆம் நூற்றாண்டு இல்லையா அது? 15ஆம் நூற்றாண்டு தானே, 1559 தானே, ஜூன் 30ஆம் தேதி. அந்த காலகட்டத்தில் இது வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு வீர விளையாட்டு. அப்படி இருக்கும்போது களத்தில் இருந்த 20 வீட்டுகளும் ஆக்ரோஷமாக மோதிக்கான பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க, செமையாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க, மோதிக்கொண்டன. ஆனால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் ஒருத்தவங்க தாக்கிக் கொள்ளக்கூடாது இல்லையா? ஈட்டியை தட்டி விடலாம், இல்லை குதிரையிலிருந்து கீழே விடலாம். அப்படி விழும்போது அவர் போட்டியில் வென்றவராகி விடுவார். அதுக்காக தான் அவங்க வந்து அந்த அந்த அப்போது இந்த அந்த விளையாட்டானது, அந்த வீர விளையாட்டானது அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போது ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் முனைப்புடன் இருந்தன. குதிரைகள் ஒன்றை ஒன்று கடந்து செல்லும் போது மக்களின் உற்சாக குரல் உன்னை முற்றியது. மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். வா வா சொல்லுங்க, எல்லாத்துலேயும் பார்த்து ஒன்றும் இல்லைனாலும் எலெக்ஷனில் பார்க்கலாம். ஒருத்தவங்க வாழ்க ஒழிக வாழ்க ஒழிகன்னு வானுங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி ஒரே வாரம். அப்போது இந்த பல பரீட்சையின் கடைசி கட்டத்தில் மேண்ட்டுக்கோமரி, ஆமாம், இதில் வந்து ஒரு இந்த மேண்ட்டுக்கு அந்த கடைசி உச்சக்கட்ட ஆக்ரோஷம். அதில் ஒரு வீரன் பெயர் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா மேண்ட்டுக்கோ மரி. ஒரு வீரன் பெயர் என்ன, மேண்ட்டுக்கோமரி என்ற வீரனின் நிதானம் சற்று பிறழ்ந்தது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான். யார்? மேண்ட்டுக்கோமரின்னு ஆகிட்டான், டென்ஷன் ஆகிட்டான். என்னடா அது சொல்லிட்டு புத்தி இழக்கிறான், மதி மழுங்குகிறது. அப்போது என்ன பண்ணுறான்? பிறந்தது புயல் வேகத்தில் தன் புறவி விரட்டி வந்து மேண்ட்டுக்கோமரி அந்த புயல் வேகத்தில் குதிரையை அப்படி வரான். பயங்கர ஸ்பீட், பயங்கர ஆக்ரோஷம். அப்படி ஒரு செகண்டில் புது மாறுது அவனுக்கு. ஆமாம், மேண்ட்டுக்கோமரி என்ற வீரனின் நிதானம் சற்று பிழந்தது. புயல் வேகத்தில் தன் புறவி மீன்ஸ் வாட், குதிரையை விரட்டி வந்த மேண்ட்டுக்கோமரி ஒரு கணம் தன்னை எதிர்த்து விளையாடும் வீரன் யார் என்பதை நினைவில் தெரியல அவனுக்கு. நிறுத்தாமல், நினைவில் கொள்ளாமல் தன் எதிரே யார் சடை போடுகிறார், அது யாராக இருக்கும் ஒன்றும் தெரியல அவருக்கு. அப்போது யாருக்கு? மேண்ட்டுக்கோமரிக்கு முன்னால் தன்னுடைய எதிராளி வீரன் எவன் என்று தெரியாமல், யார் என்று தெரியாமல், தன் கையில் இருந்த ஈட்டியின் திசையை சரியான தருணத்தில் மாற்ற தவறிவிட்டாள். என்ன தவறிவிட்டான்? மாற்ற தவறிவிட்டான். அப்போ என்ன ஆகுது? கரெக்டான நேரத்தில் தன்னுடைய கருவியை வந்து கரெக்ட் பண்ணி அதிலிருந்து ஆபத்துகள் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? தடுத்திருக்க வேண்டும். அப்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சுனாக்க, திடீரென நிகழ்ந்த அந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத எதிராளியின் தங்கத்திலான முக கவசம் துளைக்கப்பட்டு உட்புகுந்த ஈட்டி முனை அவனது கண்களை பதம் பார்த்து மண்டைக்குள் நுழைந்து நின்றது. சத்த நாள் இவன் மாறினதுனால, இவன் ஈட்டியை வந்து சரியான முறையில் கையை ஆளாததுனால அந்த ஈட்டி ஆனது எதிராளியின் தங்க கவசத்தின் ஊடுருவி என்ன பண்ணிச்சு? துளைக்கப்பட்டு உட்புகுந்த ஈட்டி முனை அவனது கண்களை பதம் பார்த்தது, மண்டைக்குள் நுழைந்து நின்றது. அந்த ஈட்டியானது என்ன பண்ணிச்சு? தங்க கவசத்தில் ஓட்டை போட்டு கண்ணை தொலைச்சி மண்டையை தொலைச்சி ஒரு வழி பண்ணிடுச்சு. ஸோ இப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, ஸ்பெயின் மன்னன் 2ஆம் ஹென்றி இவர் வந்து 2ஆம் ஹென்றி, யார் திஸ்கை டர்னல் ஹென்றி டர்னல், சரிங்களா? அப்போது இதுவரை உற்சாகத்தில் இருந்து கொண்டிருந்த பிரான்ஸ் மக்கள் வாரம் ஒரே ஜாலி, ஆஹா ஓ என்று பாராட்டியும், ஆமாம், எழுந்து நின்றும் உட்காந்தும் கத்தியும் கைகளை உயர்த்தியும் கூச்சல் போட்டுட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார் பிரான்ஸ். ஆமாம், இதுவரை உற்சாகத்தில் மிதந்து கொண்டிருந்த பிரான்ஸ் மக்கள் உறைந்து போய் நின்றனர். நடா இந்த மாதிரி ஒரு சமாளிச்சு, எப்படி இது மாதிரி நடக்க முடியும்? விளையாட்டு வினையாயிடுச்சு என்றது போல் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மேண்ட்டுக்கோமரி உள்ளிட்ட வீரர்கள் அனைவரும் சதம்பித்து போயினர். எது நிகழக்கூடாதோ அது நிகழ்ந்து விட்டது. எது நிகழக்கூடாதோ அது நிகழ்ந்து விட்டது. மேண்ட்கோமரியார் அந்த வீரன், அவன் தான் அந்த ஈட்டியை எறிந்தவன். அந்த ஈட்டி தான் அந்த கவசத்தை துளை போட்டு எதிராளியின் கண்களை துளைத்து மண்டையில் துளைத்து
பதம் பார்த்தது யார்? மேண்ட் கோவரி என்கின்ற வீரனுடைய அந்த ஈட்டி தான். அவனும் மூர்ச்சையாகி விட்டான். ஐயோ, இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆகுமோ, ஏதோ ஆகுமோ, என்ன நடக்கப் போகுதோ, இப்படி வந்து ஒரு அப்போ மேண்ட் கோமரியின் ஈட்டி முனை துளைத்தது வேறு யாரையும் அல்ல, அந்த மேண்ட் கோமரி இருக்கார்ல, அந்த வீரன் இருக்கார்ல, அவர் வச்சுருந்தார்ல, ஈட்டி வச்சுருந்தார்ல, அதை வச்சு ஃபைட் பண்ணார்ல, அந்த அந்த ஈட்டி யாரை தாக்கியது? யாரை பதம் பார்த்தது? யாரை? யாரை? தானே இறங்கி வந்து மக்களின் மகிழ்ச்சியிலும் விளையாட்டிலும் பங்கெடுத்த மன்னர் 2ஆம் ஹென்ரியை தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் வந்து ஆமாம், கேலியும் கூத்தும் விளையாட்டும், கேலியும் கூத்தும் விளையாட்டும் ஜாலியுமாக இருக்கக்கூடிய மன்னர் ஹென்றி தான் அந்த தங்க கவசத்தை அணிந்து கொண்டு அந்த வீர விளையாட்டில் ஈடுபட்டவர் என்பது எப்பொழுது தெரிகிறது? பிறகுதான் தெரிகிறது. ஏன்னா அவர் அப்படி தான், அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அந்த மேண்ட் கோமேரியோடைய ஈட்டி தாக்கியது மன்னர் ஹென்ரியை. ஸோ இப்போ என்ன நடக்குது? உடைந்த ஈட்டியின் ஒரு முனை சிதறல் மன்னரது முகத்திலும், அந்த ஈட்டியுடைய சிதறல் மன்னரது முகத்திலும் கழுத்திலும் கடுமையான காயங்களை உண்டாக்கியது. பயங்கரமான ஒரு காயத்தை உருவாக்கி விட்டது. இன்னொரு முனை ஒரு கண்ணையும் மூளையையும் முழுவதுமாக சிதைச்சிச்சு. ஆமாம், இன்னொரு ஒரு சிதறல், அந்த ஈட்டியோடு உடைந்து வர சிதறல் இருக்குல்ல, அது இதில் கூச்சி மூளையும் சிதறி அண்டையும் உடையும் போய் ஏகப்பட்ட காயங்களை உருவாக்கி சில நாட்கள் மரண படுக்கையில் இருந்த மன்னர் தீவிர சிகிச்சைகள் அளித்தும் பலன் இல்லாமல் அகால மரணம் அடைந்தார். கொஞ்ச நாள் வைத்தியம் கீச்சம் எல்லாம் பார்த்து கீத்து கொண்டு செஞ்சு ஒன்றும் ஆகலை. மன்னர் என்னவானார்? இறந்து போனார். ஸோ மன்னரின் துயரமான அந்த உயிரிழப்பு ஒரு புறம் மக்களை பாதித்திருந்தாலும் மன்னரின் அந்த பங்களா, அந்த அவங்க பேலஸ், அரண்மனை, மன்னரின் துயரமான உயிரிழப்பு ஒரு புறம் மக்களை பாதித்திருந்தாலும் அவர்களை தூங்க விடாமல் செய்த இன்னொரு விஷயம் நம்ம தலைவர் தான். நம்ம தலைவர் யாரு? நம்ம தலைவர் யாருங்க? சொல்லுங்க, நம்ம தலைவர் யாரு? நாஸ்ட்ரடாமஸ், நம்ம கதாநாயகன். அவங்க கதாநாயகனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. என்னுடைய கதாநாயகன், மை ஹீரோ, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோ நாஸ்ட்ராமஸ் தான் என்னுடைய ஹீரோ. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு? இந்த நிகழ்வு நாஸ்ட்ராமஸ் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்தது. அவருடைய வாழும் காலத்திலே நிகழ்ந்தது. அவர் இன்னைக்கு கூட அதை பற்றி அப்புறம் சொல்கிறார். 2024 என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லியிருக்கிறார். எவிடன்ஸோடு காட்டுறேன். ஸோ அந்த 1550 என்னது பார்த்து 56 59 எஸ் 59 அப்பொழுது அவர் எப்பொழுது இறந்து விட்டார்? யார்? 1556 நாஸ்ட்ராமஸ் இறந்து விட்டார். 3 வருடங்களுக்கு நாஸ்ட்ராமஸ் இறந்து விட்டார். இந்த விளையாட்டும், இந்த ஆரவாரமும் கேலியும் சண்டையும் சமாதான ஒப்பந்தமும் எல்லாம், மகள் எலிசபெத்தின் திருமணம் எல்லாம் எப்பொழுது நடக்கிறது? 1559. நாஸ்ட்ராமஸ் இறந்து போனது 1556. அவர் பிறந்தது 1503. அதை விட்டுடுங்க, இப்போ விஷயத்துக்கு வரும். ஸோ 2-3 வருடங்களுக்கு முன்பே இது நடக்கும் என்பதை நாஸ்ட்ராமஸ் கணித்தார். அவருடைய தீர்க்க தரிசனங்களில் இருக்கிறது. முதலாக அவர் தனது பஞ்சாங்கமான அல்மானக்ஸ், தனது பஞ்சாங்கத்தை ஆண்டுக்கு ஆண்டு தனது பஞ்சாங்கத்தை வெளியிடுவார் அல்லவா? அப்படிப்பட்ட முதல் பஞ்சாங்கத்திலேயே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இது நடக்கும் என்பது போல் பார்க்கலாம். வாங்க, இந்த நிகழ்வு நாஸ்ட்ராமஸ் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்தது. அந்த காலத்தில் நிகழ்ந்தது. ஆனால் முன்னால், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால், அவர் 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்து போயிட்டார். காலத்தில் நிகழ்ந்தது 3 ஆண்டுகளுக்கு முன். நாஸ்ட்ராமஸ் எழுதியிருந்தார் 3 ஆண்டுகளுக்கு முன்பே
3 ஆண்டுகளுக்கு முன் நாஸ்ட்ரடாமஸ் எழுதி வெளியிட்ட தீர்க்க தரிசனங்கள் என்னும் தனது நூலில் மன்னர் ஹென்ரியின் மரணத்தை பற்றி பூடகமான மொழியெல்லாம் மறைமுகமான மொழியில் குறிப்பிட்டிருந்தவை அனைத்தும் இம்மி பிசகாமல் நடந்தேறியது தான் பல காலத்துக்கு பிரான்சின் முக்கிய செய்தியாக இருந்தது. ரொம்ப காலத்துக்கு, ஏகப்பட்ட காலத்துக்கு, இன்று வரை நாஸ்ட்ரடாமஸ் என்றால் அது ஒரு அதிசயம். அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறேன், அவர் பார்க்கலாம். இன்று வரையும் அது என்னது பேசப்பட்ட ஒரு விஷயம். தி செஞ்சுரிஸ், அதாவது ஃபஸ்ட்டு அவர் வெளியிட்ட அந்த பஞ்சாங்கம் அது அதுக்கு பேர் அல்மானாக்ஸ். திஸ் இஸ் செஞ்சுரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த புக்கைத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும், அவ்வளோ ஆசிரியர்கள் இருப்பாங்கள்ல உலகத்தில். ஆமாம், இப்போ ஒரு ஊருன்னு எடுத்துங்க, இப்போ மெட்ராஸ்ன்னு எடுத்துங்க. மெட்ராஸில் ஒரு 10,000, ஒரு 20,000, ஒரு 50,000, ஒரு 1,00,000 புத்தகம் எழுதுகிற ஆத்தர்ஸ் இருப்பாங்களா, ஆசிரியர் இருப்பாங்களா, எல்லோரும் இந்த செஞ்சுரிஸ் என்ற புக்ஸில் எடுத்து நோட்ஸ் எடுத்து புக்காக போட்டு இதோ பாருங்க என்னப்பா காட்டல, இந்த மாதிரி எல்லாம் இதுதான் சொல்லுவாங்க. பைபிளுக்கு அடுத்தபடியாக விற்ற ஒரு புக் எதுன்னா நாஸ்ட்ரடாமஸுடைய இந்த அல்மானக்ஸ் செஞ்சுரிஸ். அதில் ஏகப்பட்ட புத்தகங்கள் அவர்களுக்கு இப்போ நான் சொல்லலையா, இப்போ நான் விக்கிபீடியாவிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் எடுக்கிறேன், கூகுள்லேருந்து ஏகப்பட்ட விஷயம் எடுக்கிறேன், இந்த மாதிரி புத்தகங்கள்லேருந்து ஏகப்பட்ட விஷயம் எடுக்கிறேன். நிறைய அவரை பற்றி நான் படித்து வச்சுன்னுக்கிறேன். அதனால் அப்படியே 10-10 அப்படியே தொட்டும் தொடாதுமா அப்படி விட்டும் அப்படி அடிச்சு விடுறேன். அது 50% உண்மை இருந்தாலும் 50% என்னுடைய வர்ணனை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் தான். அதையெல்லாம் அப்படி தான். அது நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான். ஸோ நாஸ்ட்ரடாமஸுக்கு முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு பஞ்சாங்கம் எழுதுவது. ஆமாம், அவருடைய பொழுதுபோக்கு பஞ்சாங்கம் எழுதுவது தான். பஞ்சாங்கம் தெரியும் தானே? பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுவேன். அதான் நாஸ்ட்ரடாமஸுக்கு முக்கியமான ஒரு பொழுதுக்கு பஞ்சாங்கம் எழுதுவது தான். ஆமாம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் போன்றவற்றை இலக்கணம் மாறாமல் வருடம் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த திதி, கீதி, நட்சத்திரம், யோகம், கரணம், லொட்டு, லோசுக்கு. ஏன்னா இது ஜோதிடர், அஸ்ட்ராலஜர். ஆமாம், அதெல்லாம் எழுதி வழக்கமாக அது பஞ்சாங்கமாக வருடம் வெளியிட்டுருவார். 1550 செலோன் நகருக்கு திரும்பிய அவர் 1550 ஆமாம் கரெக்டு தான். 50 இது ரைட்டா? ஆமாம், 1503. ஆமாம் 1503 பிறந்தவர் அவர். இது 1550 சலோன் நகர், பக்கத்தில் பிரான்ஸுக்கு அங்கே சலோன் நகருக்கு திரும்பியவர் தனது முதல் படைப்பான தி அல்மானக்ஸ், அதாவது அவருடைய முதல் படைப்பு. அல்மானக்ஸ்னால் பஞ்சாங்கம் அப்படின்ற மாதிரி சில குறிப்பு ஆய்வு சொல்லுது என்ற பஞ்சாங்கத்தை எழுதி வெளியிட்டதையும், அதுவரை நாஸ்ட்ரடாமே, அவர் பேர் ஆக்சுவலி நாஸ்ட்ரடாமேன்னு இருந்தது, நாஸ்ட்ரடாமே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, லத்தீனில் நாஸ்ட்ரடாமஸ் என்ற லத்தீன் மொழியில் நாஸ்ட்ரடாமஸ் என்று தன்னுடைய பெயரை மாற்றம் செய்து அந்த பெயரில் வெளியிட்டதையும் முன்பே நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே நிறைய நாஸ்ட்ரடாமஸ் பற்றி அப்படியே எங்கள் அப்பா எனக்கு இதில் ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கேன் இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லைனாலும் அப்பப்போ புதுசாக அவரை பற்றி ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆமாம், அப்போ நாஸ்ட்ரடாமே என்ற பெயரை லத்தீன் பாஷையில் நாஸ்ட்ரடாமஸ் என்று மாற்றி அந்த அல்மானக்ஸ் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. ரைட்டுங்களா? ஸோ தி அல்மானக்ஸ் ராசி பலனுடன் அதன் வினை என்ன, விளைவு என்ன போன்ற விவரங்கள் எல்லாம் வெளிவரவே மக்கள் மத்தியில் அதிரடியாக விற்பனையானது. ஏகப்பட்ட டீசல் இருக்கும். என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், இன்னாருக்கு நடக்கும், ரொம்ப டைம் வாரியாக அவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ அது பயங்கரமாக மக்களிடையே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்ல விலை கொடுத்தும் வாங்கினார்கள். வழக்கமான மற்ற பஞ்சாங்கங்கள் போன்று இல்லாமல் நாஸ்ட்ரடாமஸ் தி அல்மானக்ஸ் தனித்துவம் வாய்ந்ததாக அமர்ந்து இருந்தது. ஆமாம்,
தான் இறக்கும் வரை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இருமுறை பஞ்சாங்கம் வெளியிடுவதை தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருந்தார் நாஸ்ட்ரடாமஸ். சாகும் வரை 1050ன்னு வச்சுங்களேன். 56 இறந்துட்டார். 1550 இது ஃபஸ்ட்டு எடிஷன்னு. 1556 6 வருஷங்கள், 6 வருஷத்தில் வருஷத்துக்கு 1 அல்லது 2 அந்த மாதிரி அந்த பஞ்சாங்கம் வெளியிடுவது வழக்கமாக வாய்த்திருந்தார். எதிர்காலம் பற்றிய தன் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றாக தொகுத்து எல்லாத்தையும் ஒன்றாக தொகுத்து 1555 நாஸ்ட்ரடாமஸ் வெளியிட்ட ஒரு புரட்சிகரமான நூல் தான் லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் 1955 ஒரு புத்தகம் ஒரு நூல் வெளியிடுறாரு. அதோடைய பேர் வந்து லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் 353 நாலடி பாடல்கள் இருந்தது. நாலடி பாடல்ன்றது வந்து நம்ம ஊரும் சரி, எந்த ஊரும் சரி, எல்லா ஊர்லேயும் சரி, அப்போல்லாம் நாலடி பாடல் தான். 2 அடி பாடல் திருவள்ளுவருக்கு 2 வரியில் எழுதிருக்கு இல்லையா, நம்ம 4 அடி பாடல், 6 அடி பாடல், வெண்பா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு எழுதும் பாடல்கள் தான். அந்த பாடல்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் திருக்குறள் இல்லையா. அப்படி தான் அந்த 4 அடி வரினாக்குள்ள அந்த 4 அடி வரியில் ஒரு உலகத்தையே புரிஞ்சுக்கிற அளவுக்கு, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது, மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் வந்து அவரை வந்து ஒற்றர்களெல்லாம் வந்து உற்று கவனிப்பது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. 2வது சட்டமுறை பயங்கரம், தலையை வெட்டுருவானுங்க. அந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. நீ தாண்டா, உனக்கு தாண்டா, உனக்கு தாண்டான்னு சொல்ல முடியாது, மறைமுகமாக. அப்படி இது நம்ம சொல்கிறோம் இல்லை. சில நேரங்களில் நம்ம பக்கத்துலேயே நமக்கு வேண்டாதவன் ஒருத்தன் இருப்பான். உன்னை திட்டுற மாதிரி அவனை திட்டுவோம் இல்லை. ஆமாம், இன்னொருத்தன் பின்னாடி ஒருத்தன் இருப்பான். அவனை திட்டுறதுக்கு பதிலாக உன்னை திட்டுவோம் இல்லை. அப்போ அவன் புரிஞ்சுப்பான், ஏய் நம்மளை தான் அவன் திட்டுறான், நம்மளை பற்றி தான் அவன் பேசும். அப்படி லைட்டாக மறைமுகமாக தான் அவர் நிறைய விஷயங்களை, கருத்துக்களை, அவருடைய பாடல்கள் மொத்தம் அப்படி தான் இருக்குது. இன்ன தேதி இன்னாருக்கு அப்படின்னு பக்காவாக இருக்காது, பட் அது நடக்கும் அந்த மாதிரி தான். ஸோ லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அது 353 நாலடி பாடல்கள், 353 நாலடி பாடல்கள் இலக்கியம் படைப்பதில் உலகம் முழுவதும் பொதுவாக ஒரு விதி பின்பற்றது. நான் எல்லாம் உலகம் பூரா அப்படி தான். 4 அடி இல்லை 2 அடி இல்லை 6 அடி இவ்வளோ தான். இதுக்கு மேலே அவன் படிக்க போகிறான். இப்போ நம்ம சுருங்கி போச்சு. இதை பார்த்தியா 1 மணி நேரம் வீடியோலாம் பார்க்குறோம். இப்போ வந்து ஷார்ட்ஸுன்ட்டான், ரீலுன்ட்டான். 10 செகண்ட்ஸ் பார்க்க மாட்டான்ப்பா. 10 செகண்ட்ஸ் பார்க்க மாட்டான்ப்பா. ஒரு செகண்ட்ஸ். ஆமாம், அப்படி காட்டணும். அடுத்தது அப்படி காட்டணும். எல்லாம் அவளுங்க காட்டுவாளுங்களா, அப்படி தானே காட்டுவேன். இப்படின்னு வாங்க தெரியும், இப்படின்னு வாங்க தெரியும். அது பார்க்கணும். அவ்வளோதான். 10 மணி தள்ளி விட்டுருவோம். அடுத்தவளை பார்ப்பேன், அடுத்தவளை இப்படியே அன்றைக்கி பொழுதுக்கும். ஆமாம், அந்த ட்விட்டர்லாம், இந்த எக்ஸ்லலாம், அப்புறம் அந்த இன்னொன்று இருக்குது. இன்னமும் மாதிரி இருக்குங்க, கூகுளா? ஆமாம், கூகுள் தான். அதெல்லாம் ஃபுல்லாக செம்ம அப்படியே என்ஜாய் பண்ணலாம். பொண்ணுங்க பார்த்துட்டே சாப்பிட்லாம், பொண்ணுங்க பார்த்துட்டே தூங்கலாம், பொண்ணுங்களை நினச்சிக்கினே கனவு பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கிற ஆளுங்க. ஐயோ சூப்பர். சரி, அதை பற்றி வேண்டாம். அப்போது எவ்வளோ 300 நம்ம இங்கே தான் பாருங்கள், 353 நாலடி பாடல்கள் இருந்தன. அதுக்கப்புறம் 4 அடிகளில் 4 அல்லது 6 சொற்கள் கொண்ட செய்யுள் அமைப்பது தான் அந்த காலத்தின் ஒரு நடைமுறை. நாஸ்ட்ரடாமஸும் அதை பின்பற்றி தான் தனது பாடல்களை அமைத்திருந்தார். இலக்கியங்களையோ மாற்ற முடியாது. மாற்றினா அப்புறம் கருத்து விட்டுவானுங்க. ஆமாம், எவ்வளோ புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? எவ்வளோ உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எவ்வளோ மார்ட்டின் லூதர் கிங்ஸ் புக்கு, அப்படி ஏகப்பட்ட புக்கு எல்லாத்தையும் தடை செஞ்சிருவானுங்க. ஆமாம், எவ்வளோ புக்கு இருக்குங்க, தடை செஞ்சிடுவாங்க. இவனுங்களுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் அது உள்ள எழுத சொல்லி, அதெல்லாம் பதிவு பண்ண சொல்லி, அதை அப்புறம் வெளியே விடுவானுங்க. எல்லாமே போய் திருட்டு பசங்க. அதுதான் எனக்கு இவனுங்க ஆவறதில்லை. சரி, அது கூட அந்த விஷயம். நாஸ்ட்ரடாமஸும் அதை பின்பற்றி தான் தனது பாடல்களை அமைத்திருந்தால் 1557 அடுத்த 289 பாடல்கள் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் 353 நாலடி பாடல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 1557 வந்து ஒரு 289 பாடல்கள் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டார். அடுத்து 1558 300 பாடல்களை அது ஒன்று வெளியிட்டார். அவர் 2 வருடங்களில், அதாவது 1568 அவர் இறந்த 2 வருடம். அவர் எப்போ இறந்தார்? 1566 இறந்துட்டார். இது 68. அப்போ அவர் இறந்த 2 வருடங்களில் நாஸ்ட்ரடாமஸின் பாடல்கள் எல்லாம் தொக்கப்பட்டு செஞ்சுரிஸ், அதான் செஞ்சுரிஸ் இருக்குல்ல,
திஸ் இஸ் கால்டு செஞ்சுரிஸ். எல்லாமே மொத்தம் எல்லாம் ஒன்றாக தொகுக்கப்பட்டு ஒன்றாக உள்கொணர்ந்து செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாம் மொத்தமாக வளர்த்தின்னு வந்துட்டாங்க. வளர்மா செஞ்சுரிஸ் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. அதில் தொகுப்புக்கு 100 பாடல்கள் என 9 தொகுப்புகளும், ஒரு தொகுப்புக்கு 100 பாடல், மொத்தம் 9 தொகுப்பு. அப்போ எவ்வளோ? 900 பாடல். தனியாக ஒரு 42 பாடல், மொத்தம் 942 பாடல்கள் உள்ளன. இது தவிர பல பாடல்கள் கிடைக்கவில்லை என்பதும் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏகப்பட்ட எழுதினார், போனார், வந்தார், சில பாடல்கள் கிடைக்கவே இல்லை என்ற ஒரு செய்தியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த அடக்குமுறை சமூகத்தின் கேளுமுறை விசாரணைகளுக்கு இடமளிக்க விரும்பாததும் சமய நம்பிக்கைகளையும் கருத்தில் கொண்டு எதையும் மறைப்பொருள் கொண்ட பாடலாக அமைத்தேன். சம்பவங்களை கால வரிசைப்படி தொகுக்காத காரணம் இதுதான். புரிதா உங்களுக்கு? சமயம், பிரச்சனைகள், மதம், ஏகப்பட்ட விஷயம் அங்கே இருந்தது. அடக்குமுறை சமூகம், அது அடக்குமுறையில் என்ன பேசுகிற விட்டுருவான், ஓவராக பேசுகிற விட்டுருவான். அடக்குமுறை, சர்வாதிகாரம், அது மாதிரி அடக்குமுறை சமூகத்தின் கேள்வி முறை விசாரணைகளுக்கு இடம் அளிக்க விரும்பாததும், நல்லா விரும்பாததும் சமய நம்பிக்கைகளையும் கருத்தில் கொண்டு, சமய நம்பிக்கைகள் பல மாதிரி இருந்தது. அதை தூற்றுவதோ, அதை பற்றி ஒரு மாதிரி அதை இகழ்வு செய்வது மாதிரியோ, இல்லைன்னா அதை அதுக்கு காலங்கள் வர மாதிரி எதையும் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் நிறைய விஷயங்களை சரியாக அப்படி மறைமுகமாக, அப்படி மேலோட்டமாக, அப்படி இப்படி தேதி கீதி அப்படிலாம் சொல்லி குறிப்பிடாமல் பயம்னே வைத்துக்கொள்ளுங்களேன். பயம்தான், வேறு என்ன? விசாரணைக்கு கூட்டின்னு போவான், கண்டதையும் கேட்பான், ஜெயிலில் போடுவான், அப்புறம் கழுத்தை வெட்டுவான், கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், எல்லாம் மண்ணெண்ணெயை மேலே எதையோ ஒன்று ஊற்றி கொளுத்தி மாலையிலேருந்து தூக்கி போடுவான். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் சில விஷயங்களை மறைத்தார். சரி, அது விட்டுருவோம். அது எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியாது. நான் ஒன்றும் அவர் கூடலாம் உட்காந்து சோறுந்தனால போல வரல, பழகலை, எல்லாம் படிப்பது தான், கேட்பது தான், அறிந்தது தான். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியோ ஒழுங்காக தெரியாது. நான் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் நான் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் படிக்கிறத விட படிமா விட்டுமா சொன்னமா போய்ட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் வச்சு தோல் மேல் வச்சு சுமந்துலாம் இருக்க முடியாது. அப்புறம் நாஸ்ட்ராடமஸ் பிரான்ஸ் மன்னர் 2ஆம் ஹென்ரியின் மரணம் குறித்து சொன்ன பாடல் இது. அவர் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கார், இந்த பாடலில் என்ன இருக்கிறதுன்னா, த யங் லயன் த யங் லயன் ஷேல் ஓவர்கம் த ஓல்டன் த யங் லயன் ஷேல் overcome the old one in martial field by a single duel. In martial field by a single duel. In a golden cage he shall put out his eye. In a golden cage, cage shall put out his eye. அதுக்கப்புறம் 2 wounds from one, 2 wounds from one, then he shall die a cruel death. இதை பாருங்க, வேறு சீட்டு இதோ இருக்கா, தெரியுதாங்க? பார்த்துங்க. வேணா கூட ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறதா இருந்தால் கூட எடுத்து வச்சுங்க, பக்கத்தில் எதாவது இருந்ததுனாக்க. அதுதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இருந்து தான் மொழிமாக்கம் மொழியாக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு போய் சொல்லுறோம். ரைட்டா? மறுபடியும் வேணால் கூட ஒரு தடவை நான் படிச்சிடுறேன். த யங் லயன் ஷால் ஓவர்கம் த ஓல்டு மேன் இன் martial field by a single duel. In a golden cage he shall pull out his eye. 2 wounds from one, then he shall die in a cruel death. ரைட்டா? ஸோ அப்போ அங்கே என்னன்னா, முதிய அரிதன்னை இளையது தான் புறங்காணும், ஓர் ஆடுகளத்தினில் துவந்த யுத்தம் இது மூலம், பொற்கவசம் பூன் கண்ணிலொன்று பறி போகும், அது 2 ஒன்று இறுதியில் வரும் கொடு மரணம். மறுபடியும் பாருங்க, முதிய அரிதன்னை இளையதுன்னா சின்ன ஒரு யார், இந்த மேன்டிகோ மாதிரி, புறங்காணும்
ஒரு ஆடுகளத்தினில் ஒரு ஆடுகளம் மீன்வாஸ் அதான் அந்த விளையாட்டு வீர விளையாட்டு மைதானம் அதெல்லாம் சொல்கிறோம்ல. ஒரு ஆடுகளத்தினில் துவந்த யுத்தம் இது. யுத்தம்னா சும்மா விளையாட்டு போர் அதான். யுத்தம் இது மூலும் பொற்கவசம் பூண்ட பொற்கவசம் பொற்கவசம் என்ன கோல்டு. பொற்கவசம் பூன் கண்ணில் ஒன்று பறி போகும். கண்ணில் ஒரு கண்ணு ஒன்று பறி போயிடும். கண்ணில் ஒன்று பறி போகும். அது இரண்டினில் ஒன்று. ஆமாம், இரண்டு நிறைய காயங்கள் அந்த மாதிரி ஊன்ஸ். ஆமாம் ஆமாம். இறுதியில் வரும் கொடு மரணம். இறுதியில் வரும் கொடும் மரணம். அது இன்னும் ரொம்ப அருமையாக விளக்கி இருக்கிறாரு ஆசிரியர். அவர் எப்படி விளக்குறியா இருக்கிற ஆமாம் அதான் அவங்க இவர் தான் மேண்ட்டு கோமாரி. யார் துர்கா பார்த்தீங்களா? இவர் தான் அந்த மேண்ட்டு கோமாரி. அந்த விளையாட்டில் வந்து மன்னர் ஹென்ரியை வந்து ஈட்டியில் கொடுத்து கண்ணை காலி பண்ணி மண்டையில் அது உள்ளே போய் மரணம் இழந்த வரை அவர் கூட எதிர் நின்றவர் இவர் தான். பேர் வந்து மேண்ட்டு கோமேரி. சரிங்களா? இதன் விளக்கம் என்னன்னாக்கா அந்த வரிகள் ஆங்கில வரிகளுக்கு சரியான விளக்கம் இருக்குது. இதன் விளக்கம் போருக்கு தகுதி வாய்ந்த யுத்த திறமை உள்ள காலத்தில் தன்னந்தனியாக இளசிங்கம் ஒன்று முதிர்ந்த சிங்கத்தை வெல்லும். தன்னந்தனியாக இளம் சிங்கம் ஒன்று யார்? மேண்ட்டு கோமேரி தான் இளசிங்கம். இளம் சிங்கம் ஒன்று முதிர்ந்த சிங்கத்தை வெல்லும். முதிர்ந்த சிங்கம் யார்? ஹென்றி. அப்போது தங்க கூண்டிலிருந்து அவனுடைய கண்கள் துளைக்கப்படும். தங்க கூண்டு என்பது எது? அந்த ஹெல்மெட், அதான் அந்த கவசம். தங்க கூண்டு கவசம் எல்லாம் இருக்குல்ல, அதான் ஆமாம். என்னது? தங்க கூண்டிலிருந்து அவனுடைய கண்கள் துளைக்கப்படும். கண்ணில் குத்துறாரு, அந்த ஈட்டி உடஞ்சதுல போணுச்சுல, ஒரு கண்ணு குத்துச்சா, அதுக்கப்புறம் ஓட்ட போயிடுச்சா, அதுக்கு மூளைலாம் செதறி போச்சா, துளைக்கப்படும். ஒரே தாக்குதலில் 2 புண்கள் ஏற்பட்டு ஒரே இந்த ஊன்ஸ் காயம் ஏற்பட்டு பின்னர் மரணம் சம்பவிக்கும். இதுதான் விஷயம். ஸோ மன்னர் 2ஆம் ஹென்ரியை விட மேண்ட்டு கோமேரி 6 வயது இளைஞன், அதாவது சின்னவர். மேண்ட்டு கோமேரி வந்து சின்னவர். ஹென்றி தனது சின்னமாக சில சமயம் சிங்கத்தை பயன்படுத்துவது உண்டு. ஆமாம், ஹென்றி வந்து அந்த சிங்கத்தை வந்து சின்னமாக யூஸ் பண்ணுறது வழக்கம். அதுதான் மேண்ட்டு கோமேரி பாய்ச்சிய வேல், அதான் அந்த ஈட்டி. ஆமாம், மன்னன் அணிந்திருந்த தங்க கவசத்தை பிளந்து ஒரு கண்ணை சிதைத்தது மட்டுமின்றி முகம், கழுத்து பல இடங்களில் காயங்களை உண்டு பண்ணியது. மன்னர் பின்னர் மரணம் அடைந்தார். ஆமாம், மேண்ட்டு கோமேரியுடைய அந்த ஈட்டியானது வேலானது பாய்ந்து கண்ணு போச்சு, மண்டையில் ஓட்ட போச்சு, எல்லாம் ஆச்சு. வைத்தியம் பார்த்தாங்க, வைத்தியம் சரி வரல, அப்புறம் இறந்து போய் விட்டார். மன்னரின் மரணத்தை பற்றி அவரது ஆட்சியிலேயே இருக்கும் குடிமகன் ஒருவன் ஆர்டம் கூறுவது என்பது தற்கொலைக்கு சமம். ஆமாம், இப்போ நான் எடுக்கிறேன், நான் வந்து இன்னார் சாவ போகிறாரு, நாளைக்கு சிதறுவார், இல்லை அவர் இப்படி தான் சாவார், இப்படி தான் ஆக போகுதுன்னு யார் போய் சொன்னால் என்னை விடுவானுங்களா? அதுவும் மன்னர் கொண்டுட மாட்டானுங்க. அப்போ சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்படி தான் மன்னரின் மரணத்தை பற்றி அவரது ஆட்சி காலத்திலேயே உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவர் இப்படி சொல்ல முடியுமா? ஆட்சியிலேயே இருக்கும் குடிமகன் ஒருவன், ஒரு சாதாரண குடிமகன் தான் நாஸ்ட்ரடாமஸ். அவர் சாதாரண ஒரு டாக்டரு, இல்லை ஒரு ஜோதிடர், இல்லை வைத்தியம் பார்க்குறவர், இல்லை ஏதோ புஸ்தகம் படிக்கிறாரு, இல்லை அவர் வந்து மாதிரிலாம் சொன்னாங்க. ரசவாதம் அது இது யோகாசனம் என்னமோ அந்த மாதிரி மந்திரம் தந்திரம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு சாதாரண மனிதன் தான். அப்போது நாஸ்ட்ரடாமஸ் அதையும் தற்கொலைக்கு சமம். அது போய் உண்மையை சொன்னான். ஆனால் நாஸ்ட்ரடாமஸ் அதையும் செய்தார். சும்மா இருக்கல, அவர் பயப்படல, அதையும் போய் சொல்லிட்டார். யார்கிட்ட போய் சொல்லிட்டார்? நாஸ்ட்ரடாமஸ் அதையும் செய்தார். உயிரோடு இருக்கும் போதே அதே காலத்தில் அதே நாட்களில் போய் யார்கிட்ட அதையும் செய்தார். அதற்கு ஒரு படி மேலேயும் சென்றார். மக்கள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலேயும் என்ன பண்ணார் என்னவென்றால், மன்னர் இறக்கப் போவது ராணி காத்ரனுக்கு. யார்? ஹென்ரியின் மனைவி காத்ரன். ராணி காத்ரன் இல்லை, ராணி காத்ரனுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். 3 இயர்ஸுக்கு முன்னாடியே தெரியும். தட் மீன்ஸ் எப்போ? 1566. ஆமாம், அவர் உயிரோடு இருக்கும்போது, அவர் உயிர் இறக்கும் அந்த காலகட்டத்தில் 1555 வச்சுப்போமே. கரெக்டாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே யார்கிட்ட போய் சொல்கிறாரு? மன்னருக்கு இப்படி ஆகப்போகுது, ஹென்ரிக்கு இப்படி நடக்க போகுதுன்னு யார்கிட்ட போய் சொல்கிறாரு? மன்னருடைய ஒய்ஃபு கிட்ட. மன்னருடைய ஒய்ஃப் யார்? காத்ரன்.
கேத்தரின் கிட்ட போய் சொல்கிற ராணியிடம் நேரடியாக விளக்கம் கொடுத்தும் இருந்தார். பெருப்பட்ட விஷயம் இல்லை பா, பெரிய விஷயம். ஸோ எப்படி 1555 ஆமாம் 1555 நாஸ்டடாமஸின் தீர்க்க தரிசனங்கள் வெளியான முதல் நாளிலிருந்தே அவர் பலவிதமான அனுபவங்களை அடைந்தார். ஏகப்பட்ட விஷயங்களை அவர் ஒரு மாதிரி லைக் வாட்டர் எனக்கு கூட அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் மண்டை அப்படியே வெடிக்குது. ஆமாம் ஆமாம், சிலர் வியந்தனர், சிலர் பழித்தனர், சிலர் ஆச்சரியத்தின் உத்திகேசன். அவர் செய்கிற வித்தைகள், வேலை கற்றுக்கிறது, போகிறது வருது, சொல்கிற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், செயல்பாடுகள், மந்திரம்ன்றார், தந்திரம்ன்றார், டாக்டர்ன்றார், வைத்தியன்ன்றார், ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அவங்க மனைவி பிளேக் நோயில் இறந்து போயிட்டாங்க, பாப்பா பிளேக் நோயில் இறந்து போயிட்டு பிளேக் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி அந்த மருந்தெல்லாம் விற்று அப்படிப்பட்ட அது ஒரு பழைய கதை. அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது இப்போ நான் வரல அந்த விஷயத்துக்கு. ஸோ அதையே அவர் மனைவி பிள்ளையே காப்பாற்றாத எல்லாம் ஒரு டாக்டர் சொல்லி அங்கேருந்து இழிவு பேச்சு, கேலி பேச்சு, கிண்டல் பேச்சுக்கெல்லாம் ஆளாகி தான் வெளியே வந்தார். ஆமாம், அப்படியே பக்கத்தில் அந்த சலூனுக்கு போயிட்டார். ஸோ இப்போ இங்கே நம்ம சிலர் வியந்தனர். ஆமாம், சிலர் வியந்தனர், சிலர் பழித்தனர். ஆமாம், அதான் ஆச்சரியப்பட, சிலர் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். என்ன பண்ணல இப்போ என்னை கழுவி ஊற்றுறானுங்க எல்லோரும். ஆமாம், தினம் ஒரு 30 பேராவது என்னை கழுவி ஊற்றுறான். நான் இருந்துக்கவே மாட்டேன், நான் பாட்டு சைலண்ட்டாக இருப்பேன். அப்படி தான். அப்போது சிலர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றனர். அப்புறம் சிலர் கோபத்தின் எல்லையும் கடந்தனர். சிலர் கோபத்தை கொன்னுடுவோம் உன்னை, என்னையும் நிறைய பேர் சொல்லுவான், டேய் கிழவா உன்னை கொள்றோம் பாடுறா அப்படின்னு வாடுவாங்க கமெண்ட் பாக்ஸில். ஆமாம், சிலர் பாராட்டுகள் பரிசுகள் என வாரி வாடிங்கள். சிலர் பரிசு பாராட்டுகளும் கொடுத்தார்கள். ஆமாம், சிலர் வழக்குகளே போட்டானுவோம். இப்போ நம்ம ஊரில் போலியா, ஆமாம், சவுக்கு சங்கர் மேலெலாம் வழக்கு போடுறாங்களே, அவர் என்னப்பா சூப்பராக பேசுகிறேன், நல்ல இதாக கேட்குறேன், நல்லா தான் கேட்குறேன், வழக்கெல்லாம் போடுறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு விழுத்தி போட்டுருவானுங்க. ஆமாம் ஆமாம், அது மாதிரி தான் வழக்கு. ஆமாம், என்னது சிலர் பாராட்டுகள் பரிசுகள் என வாரி வழங்கினர். சிலர் வழக்குகள் தொடர்ந்தன. ஆனால் இவை எதுவும் ராமேஷின் மனதை இம்மி அளவு கூட பாதிக்கவில்லை. அட போடாடே, போடா 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 டே ஆட போட, அப்படி தான் அவர் பொறுத்த வரைக்கும் சென்ற அவர் மீது வசை மாறி பொழிந்தவர்களும் வழக்கு தொடர்ந்தவர்களும் அவர்களுக்கு நல்ல விளம்பரத்தையே தேடி தந்தனர். அம்மா உண்மைதான், விளம்பரம் தானே. இப்போ என்ன ஒருத்தன் கையான் முயான் கூட்டின்னு போகிறான், அரெஸ்ட் பண்ணுறான், 4 பேர் பார்க்குற மாதிரி போகிறான், அவ்வளோ பேர் வீடியோ எடுப்பான். அதுவும் என்ன சூப்பராக எடுப்பானுவோம். வழக்கம் பூரா பரப்பி விட்ருவாங்க. ஜான் பாஸ்கோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவேன். அப்படி தான் அவரும் ஃபேமஸ் ஆனார். 1555 ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா சாதாரணமான விஷயமா ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரி. ஸோ குறிப்பாக அவர் தமது புத்தகத்தில் அரச குடும்பத்தை பற்றியும் மெயினாக அவர் அவருடைய எழுதுன அந்த செஞ்சுரிஸ் ஆகட்டும், இல்லை அந்த பஞ்சாங்கம் இல்லை, அது எல்லாத்துலேயுமே மெயினாக அரச குடும்பங்களை பற்றி தான் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் கூறியிருந்தார். அவர் தமது புத்தகத்தில் அரச குடும்பத்தை பற்றியும் மன்னரை பற்றியும் எழுதியிருந்தது காற்று வாக்கில் அரச குடும்பத்தினரையும் எட்டியதை பார்ப்போம். ஒருத்தவங்களுக்கு அரச குடும்பம் எவ்வளோ இருக்குல்ல, அவங்களுக்குலாம் அந்த விஷயம் போகும் தானே, எட்டியது. நாஸ்டடாமஸும் தன் நிலையையும் விளக்கங்களையும் தன் கைப்படவே எழுதிய அரசுக்கு கடிதம் அனுப்புகிறார். ஆமாம், அந்த மாதிரி தான் ஏங்க எனக்கு இப்படி இருக்குதுங்க, மண்டெல்லாம் அப்படி பண்ணுங்க, திடீர்னு என்னமோ பண்ணுங்க, திடீர்னு மேலே போய் அப்படி பட்டுனுக்கிறேன், திடீர்னு பார்த்தா கீழே கிடக்குறேன், திடீர்னு பார்த்தா சோத்து மேலே நிற்கிறேன், திடீர்னு பார்த்தா கடல் அடியில் கிடக்குறேன். இப்படி தான் இந்த மாதிரி அது சில மனசிதைவு அப்படி இப்படின்னு டாக்டர்கிட்ட போனான். அவன் ஒரு கர்மம் பிடிச்சவன், அவன் ஒரு தர்மம் பிடிச்சவன், துட்டுக்கு எதை பண்ணாலும் சொல்லுவான். அவன் மென்டல் என்ன திருப்பி அனுப்புவான், ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் ஊசியை போட்டு கொண்டுவான். அதெல்லாம் செய்வானுங்க, அங்கே நிறைய நடக்கும். ஆமாம். ஸோ ஆனால் அப்போ நம்ம கைப்படவே அரசருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ மன்னர் இன்றியோ இதை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. என்னடா அவன் போய் இப்படிலாம் எழுதுறான், செத்துருன்றான், ஈட்டின்றான், அதுன்றான், போருன்றான், சாவுன்றான்னு சொல்லிட்டு அவர் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம் பட அப்படின்ற மாதிரி அவர் மன்னர் யார் ஹென்றி அவரும் அதை பெருசாக எடுத்துக்கலாம். அப்படியே விட்டார். 3 இயர்ஸுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு, ஆனால் அது அவர் கேட்கல. ஆனால் ஜாதகத்திலும் சாஸ்திரத்திலும் பெரிதும் நம்பிக்கை கொண்டிருந்த ராணி கேத்தரின் டி மெடிசி யார்? ராணி மன்னர் ஹென்ரியோடைய பொண்டாட்டி. ஆமாம், அது அவங்க இந்த ஜாதகம் கீதகம் சாத்திரம் கேத்துறோம், மாத்திரம் கேத்துறோம், ஆன்மீகமாக இன்மீகமாக லெஃப்டில் வந்துட்டு அப்போலாம் ஏகப்பட்ட வியர்ட் திங்ஸ் இருந்துக்கு. சூனியக்காரிங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்ந்த காலம் அதெல்லாம். சூனியக்காரங்களுக்கு இந்த உலகத்தில் பஞ்சமே கிடையாது. சூனியக்காரன், ஜோசியக்காரன், பூனை ஜோசியக்காரன், எலி ஜோசியக்காரன், நாய் ஜோசியக்காரன், நரி ஜோசியக்காரன், பாதத்துக்கு ஜோசியம் பார்க்குறான், பல்லுக்கு ஜோசியம் பார்க்குறான். அன்றைக்கி ஒருத்தன் ஐயோ அப்பா.
நாஸ்டடாமஸ் அது மாதிரி அல்ல. ஆமாம், நாஸ்டடாமஸ் 600 ஆண்டுகள் தாண்டி இன்றும் என்ன நடக்கும் என்பதை எழுதிவிட்டு சென்றவர். அதாவது வேறு பிறவி, இது வேற ஒரு கருவி. ரைட்டா, அது விட்டுருவோம். ஸோ இப்பேற்பட்ட ஆற்றலுடன் தனது ராஜ்யத்தில் ஒருவர் உள்ளார் என்பதை அறிந்து மிகவும் பரவசமடைந்தார் ராணி. ராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. யாருக்கு? கேத்ரின் டி எடிசிக்கு. ஸோ தீனோ அங்கே நம்ம ஆற்றலுடன் தனது ராஜ்யத்தில் ஒரு உள்ளார் என்பதை அறிந்து மிகவும் பரவசமடைந்தார். உடனே நாஸ்டடாமஸை தலைநகரான பாரிஸுக்கு, அப்போ வந்து பாரிஸ் தான் வந்து அவர் சலோன்னு இருக்கிறாரு. பாரிஸில் இருந்து அழைப்பு போகுது அவருக்கு. அப்போ தூக்கிட்டு வாங்கப்பா நாஸ்டடாமஸை, நான் கூட்டின்னு வாங்க அப்படின்னு பாரிஸுக்கு அரசாங்க விருந்தினராக வந்து தங்கியிருக்கும்படி அழைப்பு விட்டார். வந்து அரசாங்க விருந்தினராக நம்ம அரண்மனையில் இருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ராணியே நாஸ்டடாமஸின் பயணத்துக்கு தேவையான குதிரைகளையும் ஒரு சில வீரர்களையும் உடன் அனுப்பி இருந்ததால் அவருடைய அழைப்பு மிகப்பெரிய கௌரவமாக ஏற்று 1556 ஜூலை மாதம் பாரிஸுக்கு பயணமானார் நாஸ்டடாமஸ். 1556 இங்கே ஒரு 2 குதிரையை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வீரர்களையும் கொடுத்து போங்க நாஸ்டடாமஸை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு அரசு விருந்தினரை கூட்டின்னு வாங்க, பாரிஸுக்கு கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் போகிறாங்க. 4 வாரங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. எங்கேருந்து அந்த காலத்தில் இந்த காராக கீராக இந்த மாதிரி ட்ரோனாக கீரானா ஃப்ளைட்டாக லைட்டாக இன்றைக்கி தான் சேட்டிலைட்டு எல்லா லைட்டும். அன்றைக்கெல்லாம் அது இல்லை, குதிரை தான். ஸோ வந்து 4 வாரங்களில் பாரிஸை அடைந்தார். முதல் 2 வாரங்கள் அரண்மனையை சுற்றி வருவதிலும் அறுசுவை உணவுகளிலும் அப்படியே கவனமாக இருந்தார். இதுதான் யார்? திஸ் லேடினோ இங்கே யார்? கேத்ரின் டி. ஆமாம், இவங்க தான் வந்து யார்? ஹென்ரியுடைய மனைவி ராணி கேத்ரின். சரிங்களா? விருந்துகளிலும் முக்கியஸ்தர்களை சந்திப்பதிலும் பொழுதை கழித்தார். பின்னர் ராணி கேத்ரின் நாஸ்டடாமஸை தனியறையில் சந்தித்து 3 மணி நேரத்துக்கு மேல் பேசி கொண்டிருந்தாங்கலாம் சொல்லப்படுதான். 3 ஹவர்ஸ் எல்லாம் தனி அறையில் வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க? மகனை பற்றி, அரசரை பற்றி, அவங்கள பற்றி, இவங்கள பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜாதக பைத்தியம். ஜாதகம், அந்த பஞ்சாங்கம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் கேத்ரின். சரியா? ஸோ தமது புத்தகத்தில் நாஸ்டடாமஸ் எழுதியிருக்கும் ஆருடங்களை பற்றியும் அரச குடும்பத்தினரின் ஜாதகங்களை பற்றியும் ராணியுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினார். அவங்க வீட்டுக்கு குறிப்பாக மன்னரின் மரணம் அடுத்த 3 ஆண்டுகளில் குதிரை மேல் சம்பவிக்கும் என்று தான் கணித்தத்தை ஒளிவு மறைவு இன்றி ராணியிடம் தெரிவித்தார். யார்? நாஸ்டடாமஸ். 3 ஆண்டுகள் பொறுத்து கணவர் வந்து குதிரை சவாரியில் வந்து குதிரை விளையாட்டில் மரணம் அடைவார் என்பதை சொல்கிறார். அப்போது பின்னர் ராணியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய 7 மகன்கள், அப்புறம் அதுக்கு அதிக அப்போ கவனிக்குது. அப்புறம் பின்னர் ராணியின் வேண்டுகோளுக்கு அவங்க கேட்குறாங்க. யார்? ராணி கேட்குது, கேத்ரின் கேட்குறாங்க. அவருடைய 7 மகன், அவங்களுக்கு 7 மகன்கள் ஜாதகங்களை தனித்தனியாக கூர்ந்து அலசி மிகவும் வித்தியாசமான ஆரோக்கியத்தை கூறுகிறார். எவனும் சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கூர்ந்து ஆலசி கிளச்சி வச்சு செமையாக சொல்கிறாரு. 7 மகன்களுமே அரசராகவும் வந்து ஒரு ராஜயோகம் இருக்குது. 7 பேருமே அரசராவாங்க. அந்த மாதிரி ராஜயோகம் உள்ளவர்கள் தான். 7வது மகன் மட்டும் வந்து நீண்ட நாளைக்கு ஆட்சி புரிவான், நீண்ட நாளைக்கு அற்புதமாக வந்து ஆட்சி நடத்துவான் என்பது. 7வது மகனே பிரான்சின் நிரந்தர மற்றும் நிலையான ஆட்சியை அளிக்கும் மன்னனாக திகழ்வான் என்றும் அறிவித்தார். இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த ராணி நாஸ்டடாமஸ்க்கு பரிசுகள் வழங்கி மேலும் சில நாட்கள் தங்கி செல்லும்படி பணித்தார். இது மாதிரி மகனை பற்றி, 7வது மகனை பற்றி இவ்வளோ அற்புதமாக சொல்கிறது. நிறைய பரிசுகள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அரசருங்க இங்கேயே இருங்க, விருந்தினராகவே இருங்க, அப்புறமா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கணித்தபடியே 7 மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக அரிய அணையில் அமர்ந்து உயிரை விட்ட பின் கடைசி மகன் பிரான்சில் மன்னனாக முடிசூண்டி நீண்ட நாட்கள் ஆட்சி புரிந்தான் என்கின்ற வரலாறு ஹென்ரியின் பரம்பரையான வாலிஸ் கடைசி மன்னன் 3ஆம் ஹென்றி தான். அந்த மாதிரி 3ஆம் ஹென்றி தான் அவன் வாலிஸ் அவன் பேர். ஸோ இப்படி அவங்க இந்த 6 பேர் வரிசையாக மன்னர்களானார்கள். 7வது மகனும் மன்னரானால் அவன் 3வது ஹென்றி. அந்த 2வது ஹென்றி அவர் யார்? புருஷங்கார் 2வது ஹென்றி. பையன் 7வதாக வந்து மன்னனாக வந்து ரொம்ப நீண்ட நாளுக்கு பிரான்ஸ் ஆண்டானே, அவன் பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா வாலியாஸ் அவன் பேர். சரிங்களா? அவன் பேர் 3ஆம் ஹென்றி. ரைட்டா? அப்போ ராணி கேத்ரின் இறைவன் மீது வைத்திருந்த அதே நம்பிக்கையை நாஸ்டடாமஸின் மீதும் இறுதி வரை வைத்திருந்தார். ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு பக்தி பரவசம் இருந்ததோ அதே மாதிரி
நாஸ்ட்ரடாமஸ் மீதும் அவர் வைத்திருந்தார். அப்படி வைக்கக்கூடாது. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உடனே அடிச்சு கொண்டுவானுங்க, விட்டுருவானுங்க. அரசு அரசு சபையில் மிகப்பெரிய தண்டனையெல்லாம் கொடுத்துடுவாங்க. எப்படியோ இந்த அம்மாவுடைய சப்போர்ட்டு இருந்ததுனால அது வந்து அப்படி அப்படி இப்படி இருந்திருக்கலாம். ஓகேவா? மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டு இருந்ததால் அவரது கணிப்புகளில் கடுகு அளவு கூட ராணிக்கு ஐயம் இருக்கவில்லை. ரொம்ப சரியா நிறைய எல்லா விஷயமும் நடக்குது. நாஸ்ட்ராடமஸை கொஞ்சம் கூட அவங்க வந்து சந்தேகப்படலை. ஏன்னா கடுகு அளவு கூட, இம்மி அளவு கூட அப்படியே 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 எல்லாம் நடக்குது. அப்போ என்ன சொல்ல முடியும்? அப்போது ஆனால் பாரிஸில் ஆமாம் ஆமாம் ராணி காத்ரின் மன்னர் 2ஆம் ஹென்ரியின் கல்லறை இந்த பாருங்க தான். ஆமாம் மனைவி கணவர் ஹென்றி காத்ரின், 2ஆம் ஹென்றி அவங்க மனைவி காத்ரின், அவங்க கல்லறை ஓகேவா? ஸோ இப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து விஷயங்கள். ஆமாம், அவர் தங்கியிருந்த காலத்தில் அந்த நகரின் சட்டம் ஒழுங்கை காக்கும் நீதிபதிகளுக்கு, ஆமாம் இவரது கணிப்பு முறைகளிலும் அவர் தங்கியிருந்த காலத்தில் அந்த நகரின் சட்டம் ஒழுங்கை காக்கும் நீதிபதிகளுக்கு இவரது கணிப்பு முறைகளிலும் ஆராய்ச்சியிலும் சந்தேகம் ஏற்பட்டு அவரை மறைமுகமாக ஆற்றிய ஒட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நம்ம ஊர் மாதிரி. ஆமாம், ஒற்றர் ஆமாம், ஸ்பை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவங்க போகிறாரு வர்றாரு, என்ன பண்ணுறாரு, தூங்குறாரா, முழிச்சுங்கிறாரா, ராத்திரியில் எழுந்துச்சி கண்ணு மூடின்னு தூக்கத்தில் நடுகிற மாதிரி நடுகிறாரா, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் தே வாஷிங். அப்போது என்னாவது ஆரம்பித்தார். கூடிய விரைவில் அவர் மீது விசாரணை குழு அமைத்து விசாரிக்கவும் முடியும். விசாரணைன்னா எல்லாமே பிரச்சனை தானே. ஆமாம், விசாரணைலாம் மூத்திரம் வந்துடும். அதான் இப்போ நம்ம விஜய் பாருங்கள், அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், இன்னும் ஒப்புதல் கூட வரல போகிறது. கட்சி பேர்லாம் இருக்காரு, அதுக்குள்ளார எல்லாத்துக்கும் போச்சு. ஏகப்பட்டவனுங்க தூக்கத்தை கெடுத்து விட்டார் நம்ம நடிகர் விஜய். பரவாயில்ல, நல்லாலாம் இருக்குது. நான் ஒரு 7 வருஷமாக கத்திக்கிட்டு கந்தனே, இளைஞனே வா, வாலிப பெண்ணே வா, இளைஞனே வா, வாலிப பெண்ணான்னு கத்தினே இருந்தேன். டெய்லி கத்துவேன். 8 வருஷமாக கத்தினுங்கிறேங்க. ஒரு பய கூட சட்டை பண்ணல. எல்லாம் கேலியும் கழிவுங்களையும் தான் ஊற்றுனானுங்களே தவிர ஒரு பையன் திடீர்னு பார்த்தா 2ஆம் தேதி அதாங்க, என்ன தேதி 4 5 2ஆம் தேதி பார்த்தா பேப்பர் காலையில் வழக்கம் போல். நான் 20 வருஷமாக பேப்பர் படிக்கிறேன். அதை விட்டா எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. திடீர்னு பார்த்தா அரசியல். ஆமாம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர் கட்சி தொடங்கினார்னு பேப்பரில் படிச்சோன்னே பெஜாராயிட்டேன். என்னடா இளைஞனேவா வாலிப பெண்ணேவா, இளைஞனேவா வாலிப பெண்ணாவான்னு கத்திக்கிட்டு தான் 50 வயசில் ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய ஒரு தளபதி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆமாம் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் உள்ளே வந்துச்சு. எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் தூங்காமல் கத்திக்கிட்டு இருந்தேன், எனக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் நேற்று நல்லா தூங்குறேன். ஆனால் அவர் அறிக்கையானது ரொம்ப பேர் தூக்கத்தை கெட்டுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பையன் தூங்க மாட்டான் இனிமேல். எல்லார் தூக்கத்தையும் எல்லார் வாயிலையும் மண்ணை போட்டார். அவர் ஜெயிக்கலாரு வேறு விஷயம். பட் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எனக்கு விடுதலை கிடச்சிச்சில்ல. நான் இனிமேல் இளைஞனேவா சொல்ல மாட்டேன்ல. அது ஓகேவா? சரி, நம்ம இங்கே வருவோம். ஆமாம், அவரே வந்து ஸ்பை வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படியோ தெரிந்து கொண்ட நாஸ்ட்ராடமஸ் உடனடியாக பாரிஸ் நகரை விட்டு வெளியேறி சலோன் என்ற நகருக்கு சென்று விட்டார். அங்கே போயிட்டார், சலோனுக்கே போயிட்டார். அதன் பின்னர் ராணியின் தூதுவர்களும் பல சமயங்களில் ராணியை கூட நேரிலும் நாஸ்ட்ராடமஸை சந்தித்து சென்றார். அதுக்கப்புறம் போயிட்டாங்க. எப்போ சுற்று போடலான்னு பார்க்குறானுங்களே, அவர் இருப்பாரா? ஏதோ சுற்று போகிறானுங்க, நான் இருப்பேன், ஓட்டனை போடுவேன் அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். அப்புறம் அப்படியும் வந்து ராணி வந்து ஓரிரு முறைகள் அவருடைய தூதுவர்கள் ராணி எல்லாம் போயிட்டு அவரை பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்க. நேரிலும் நாஸ்ட்ராடமஸ் தனது கடைசி காலம் வரை ராணிக்கு ஒரு நல்ல ஆசான ஜோதிடராகவும் சிறந்த மருத்துவராகவும் இருந்தார். ஒரு ஜோதிடராக, ஒரு ஆசான், ஒரு குருவாக, அண்ட் தென் ஆஃப்டர்வேர்ட்ஸ் ஒரு மருத்துவராக, டாக்டராக யாருக்கு கேத்ரின் இருந்தார். 1556 ராணி கேத்ரின் அவரை சிறப்பிக்கும் முறையில் அரசாங்க ஆலோசகர் மற்றும் சிறப்பு மருத்துவர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார்.
எப்போ 1556. ஆமாம், ஏறக்குறைய அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டு ஒரு பிள்ளை இருக்குது. ராணி காத்ரின் அவரை சிறப்பிக்கும் முறையில் அரசாங்க ஆலோசகர் மற்றும் சிறப்பு மருத்துவர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். ராணி காத்ரின் ஆதரவு மட்டும் இல்லாவிட்டால் மத குருமார்களிடமிருந்தும் விசாரணை குழுவினரிடம் இருந்தும் நாஸ்ட்ரடாமஸ் தப்பி இருக்க முடியாது. நமக்கும் தீர்க்க தரிசனம் கிடைத்திருக்காது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட புஸ்தகம் ஒரு புஸ்தகம் வச்சுக்கலாம், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இப்படி தான் மக்களே, நாஸ்ட்ரடாமஸ் பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், நம்ம மக்கள் வந்து ரொம்ப மனசு எனக்கு என்ன தெரியுங்களா கவலை, எந்த விஷயத்தையும் நான் கற்றுக்க மாட்டேன், நான் ஏன் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் அவசியம் என்றே இருக்கிறார்கள். சரி பாருங்க. ஆமாம், தெரியுதா, ஒழுங்காக தெரியுதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நாஸ்ட்ரடாமஸ் நீங்கள் கூகுளில் போங்க, விக்கிபீடியாவில் போனீங்கன்னாக்கா அவரை பற்றி ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான தகவல்கள் இருக்கிறது. ஆமாம், ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே அவள் தான் ஹிஸ்ட்ரி கால்ஸ் அது மாதிரி. எப்படி பேக் எப்படி போடுறதுன்னு தெரில எனக்கு. இது ஒரு பெரிய தலைவலி. அதுக்காக தான் இதை வந்து நம்ம தொடர்றது இல்லை. இங்கே போனால் வந்துடும். இருங்க, நாஸ்ட்ரடாமஸ் தான் இருக்குது. பார்த்தீங்களா? நாஸ்ட்ரடாமஸ். ஆமாம், எல்லாம் அவருடைய பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, கிளர்ப்பு, அவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் வந்துடுங்க. அவரை பற்றிய எல்லாம் அது பாருங்க. ஆமாம், நாஸ்ட்ரடாமஸ். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? ஆமாம், born 14th December 1503, Saint Remy de Provence, France, died 2 July 1566. ஏஜ் வந்து 662 years. சாலோன் டி ப்ராவன்ஸ், ஃப்ரான்ஸ், இந்த ஊர். அந்த பிறப்பு வந்து 14 டிசம்பர் 1503. டைடு 2 ஜூலை 1566. ஆமாம், சில்ட்ரன் பேர் வந்து சீசர் நாஸ்ட்ரடாமஸ், அப்புறம் மடனினே டி நாஸ்ட்ரடாமே, அப்புறம் ஆண்டி டி நாஸ்ட்ரடாமே. இதெல்லாம் வந்து அவங்க மனைவி மக்களுடைய பேர். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ஆமாம், ஜூமி டி நாஸ்ட்ரடாமே, ரெய்னி டி நாஸ்ட்ரடாமே, செயின்ட் ரெய்னி, அப்புறம் சாப்ளிங்ஸ் டிஜேன்னு அதெல்லாம் அப்படி விட்ருங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க. அவர் தொட்டா உள்ளே போனீங்கன்னாக்க இங்கே பாட்டு நோண்டினே இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு வேண்டிய உங்களுக்கு தீனி இது உள்ளார இருக்குது. நாஸ்ட்ரடாமஸ்ன்னு கூகுளில் போங்க, நாஸ்ட்ரடாமஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், இல்லை விக்கிபீடியான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், சும்மா ரீல்ஸை பார்க்குறேன், ஷார்ட்ஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்தி கொண்டு இருக்காதீர்கள். இந்த ஏலம் நான் ஏன் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஒன்றும் தெரியாத மக்குகளாக இருக்கிறீர்கள். ஆமாம், ஜோதிடம். ஆமாம், ஒரு ஜோதிடர் சொன்ன 4 வரி பாடல்கள் நினைத்து உலகம் காலாகாலத்துக்கு நடுங்க கொண்டு இருக்கிறது. காலாகாலத்துக்கு ஒரு 4 வரி பாட்டு, அந்த பாட்டு ஆடுறது காலாகாலத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. 2004 நாளாக நடக்கணும் அவர் போட்டிருக்காரு. ஒரே வந்து நீராக இருக்குமா, எங்கே பார்த்தாலும் வாட்டர், எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் சேதாரம், எங்கே பார்த்தாலும் 2000. நீ போட்டு பாருங்கள், 2024. ஆமாம், இன்னும் சேதம் விளைவிக்க போகிறது நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்லி வைத்திருக்கிறார். போய் டைப் பண்ணுங்கள். நான் போய் உள்ளே உட்காந்து படித்து இதே எங்கே பார்க்க போகிறீங்க, 50 நிமிஷம் ஓடியாந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. கேளுங்க, ஏகப்பட்ட வாட்டர் வாட்டர் வாட்டர், ஏகப்பட்ட வெயில் ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட சேதாரம். அதெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்களே. ஆமாம், ஏற்கனவே ஆமாம், எவ்வளோ பேரை பற்றி ட்ரம்ப்புடைய அந்த ஆட்சி இழப்பு, அப்புறம் ஹிட்லர், எவ்வளோ பேருங்க அவ்வளோதான். ராணி அந்த டைனா, அப்புறம் அந்த லண்டன் ஃபயர் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கிறது. 1-2 விஷயங்கள் நடக்கலை. ஸோ தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாஸ்ட்ரடாமஸ்ன்னு போயிட்டு டைப் பண்ணுங்கள், பாருங்கள். கண்ட கருமத்தெல்லாம் பார்க்குறீங்க, என் வீடியோ கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் அறிவு தெரியும், கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு வரும். காலம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் சொன்னால் தான் கேட்க மாட்டீங்க, இவங்களாவது சொல்லுறாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கேட்கக்கூடாதா ப்ளீஸ்? கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோங்க போய் பாருங்கள், உள்ளே போங்க. தேங்க்யூ. உங்களை பார்த்தா பாருங்கள், பார்க்க போங்க, என்னமோ